Hello guys, welcome back. Today in 11th standard accountancy session we are going to see format of profit and loss account with content and its explanation part 3. So here is a format of profit and loss account. நம்மளோட previous வீடியோவில் profit and loss accountோட credit side contents-ஐ நான் explain பண்ணியிருந்தேன், as well as debit sideல இருக்கிற expenses, office and administration expenses-ஐ நான் explain பண்ணியிருந்தேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷனில் நம்ம டெபிட் சைடில் இருக்கிற எக்ஸ்பென்சஸாக பார்க்க போகிறோம். The second heading to selling and distribution expenses. So selling and distribution expenses பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So what are the selling and distribution expenses? First நம்ம read பண்ணிடலாம். Carriage outwards, advertisement, commission, brokerage, bad debts or provision for bad debts, export duty, packing charges. So these are the selling and distribution expenses. இப்போ இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பென்சஸை கிளியராக பார்த்துட்டோம். டூ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது டூ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த செஷனை மாத்திரம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம டெபிட் சைடில் டூ gross loss brought down என்ட்ரி பண்ணிடுவோம். அமௌண்ட் இந்த அமௌண்ட் காலம். ஸோ gross loss எதுலேருந்து எழுத போகிறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம gross loss கிடச்சிச்சின்னா அந்த gross loss-ஐ தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் brought down பண்ணணும். ஓகே, நவ் we are going to write the next heading to selling and distribution expenses. ஸோ ஒரு ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் தேவையோ அந்த எக்ஸ்பென்ஸை தான் நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம். Now let us proceed. ஃபஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸோட அமௌண்ட் வந்து அமௌண்ட் காலத்தில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. வாட் இஸ் திஸ் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்? The cost incurred by the seller of goods to deliver the goods sold to customers is termed as carriage outwards. ஸோ குட்ஸை நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய செலவு தான் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் ஃப்ரைட் அவுட்வர்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவுட் ஆர் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம், ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவுட்வர்ட்ஸ் ஆர் டெலிவரி எக்ஸ்பென்சஸ்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் advertisement. For the purpose of selling we have to advertise our product. So advertisement is a paid communication message intended to inform people about something or to influence them to buy or try something. ஓகே, ஸோ பெய்டு கம்யூனிகேஷன் மெசேஜ் அப்படின்னா நம்ம ப்ராடக்டை வந்து நிறைய மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் வந்து இன்கர் பண்ணுவோம். ஸோ இட் வில் ரீச் மெனி பீப்புள். அதன் மூலியமாக நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆயிரும். ஸோ இது மெயினாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்காக கொடுப்போம். அவங்கள அட்ராக்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை வாங்கிறதுக்காக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ வேரியஸ் மீடியாஸில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். டிவி, ரேடியோ, ரீட்டெயில், பிரிண்டிங், அவுட்டோர்ஸ், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுத்தாலும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு கமிஷன். So what is this commission? A fee paid to an agent or employee for transacting a piece of business or performing a service especially. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை முடிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கலாம். நம்ம கொடுக்குற ஒரு பேமெண்ட் தான் கமிஷன். ஓகே, ஸோ இஃப் அ பர்சன் sells a particular target for a particular year, then he can be paid a commission. ஸோ அந்த மாதிரி நம்ம கமிஷன்னையும் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். brokerage. Write the amount in the amount column.
A broker is a person or firm who arranges transaction between a buyer and the seller for a commission. When the deal is executed, a fee or commission charged by a broker is called brokerage. இப்போ broker அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், he is a person, இல்லைனா அது ஒரு ஃபர்மாக கூட இருக்கலாம். பையருக்கும் செல்லருக்கும் ஒரு டிரான்சாக்ஷனை முடிச்சு கொடுக்குற ஒரு பேர் தான் broker. அவர் ஒரு இன்டர்மீடியராக இருந்து இந்த டிரான்சாக்ஷனை முடிச்சு கொடுப்பாரு. அதுக்கு அவர் கமிஷன் சார்ஜ் பண்ணுவார். ஓகே, ஸோ பையருக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸையும் அதே நேரத்தில் செல்லருக்கும் ப்ராஃபிட்டபுளான ப்ரைஸையும் அந்த டிரான்சாக்ஷனில் அவர் 2 பேர்த்துக்கும் சேர்த்து முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை டீல் பண்ணி கொடுக்கறதுக்காக அவர் சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீஸ் தான் brokerage. ஓகே, bad debts or provision for bad debts. Write the amount in the amount column. So bad debts I have already told you. Bad debts is a debts which cannot be recovered. நம்ம sundry debtorsக்கு கிரெடிட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். எல்லா sundry debtorsமே வந்து கரெக்டாக பணத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஏமாற்றிடுவாங்க, பணத்தை கொடுக்க முடியாது. ஸோ அந்த கொடுக்காத பணத்தை தான் நம்ம பேட் டெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பேட் டெட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்னால் the provision for doubtful debts is an estimated amount of bad debts that will arise from the account receivable. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த sundry debtorsல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் டெப்டாஸை நம்ம எஸ்டிமேட் பண்ணி கன்சிடர் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ நமக்கு நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க, அந்த பார்ட்டிஸில் இவங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு சில பர்சன்ஸை நம்ம டவுட்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் நம்மளே ஒரு எஸ்டிமேட் பண்ணி நம்ம ஒரு பெர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி வச்சுப்போம் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகே, ஸோ தட் ஹவ் பீன் ஆல்ரெடி issued but not yet collected. நம்ம வந்து கடன் கொடுத்துருப்போம், ஆனால் அதை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த பணத்திலேருந்து ஒரு ப்ரொவிஷனாக நம்ம எடுத்து வைப்போம் ஒரு சேஃப்டிக்காக. இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பேட் டெட்ஸாக ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி வைப்போம். இந்த ப்ரொவிஷன் எதில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம்னா சர்டன் பர்சன்டேஜ் ஆன் sundry debtorsலேயே நம்ம க்ரியேட் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் அதுவும் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், அது லாஸ், அந்த பணம் நமக்கு வரப்போகிறது இல்லைன்ற கான்செப்டில் நம்ம க்ரியேட் பண்ணி வைப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் as bad debts or provision for bad debts. So both also is treated as a loss for us. Next, export duty. So export duty, write the amount in the amount column. Next, export duties consist of taxes on goods or services that becomes payable when the goods leave the economic territory or when the services are delivered in non-residents. ஸோ எக்ஸ்போர்ட் டியூட்டி, நம்ம ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு நம்மளோட டெரிட்டரி விட்டு இன்னொரு டெரிட்டரிக்கு போகுது. ஸோ அந்த டைம் நம்ம ஒரு டியூட்டி பே பண்ணணும். ஸோ அந்த டியூட்டியை நம்ம எக்ஸ்போர்ட் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக தான் நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் தட் ஆல்சோ வில் கம் அண்டர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். Next, packing charges. Write the amount in the amount column. So packing charges na enna? The expenses incurred on packing of goods, okay, to make the goods for saleable purpose or for transportation purpose or for safety of goods purpose. Okay, so இப்போ பேக்கிங் அப்படின்னா நம்ம எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து விற்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம தேவையான பேக்கிங் சார்ஜஸ், கார்ட்போர்ட், செல்லோ டேப்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி அதை ப்ராப்பரான இதில் பேக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே லேபிள்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். ஸோ அந்த பிரிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் ப்ராப்பராக பேக் பண்ணணும், எந்த விதமான டேமேஜஸ் வராத வரைக்கும் நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பேக்கிங் சார்ஜஸில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் புக்ட் அண்டர் பேக்கிங் சார்ஜஸ் அக்கௌண்ட். Packing charges includes the material used for packing and the labor charges paid in respect of packing of materials. So not only the packing materials but also அதுக்கு நம்ம லேபர் கொடுத்துருந்தோம், அந்த பேக் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பேக்கிங் சார்ஜஸில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்? சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். So on the whole, what is selling and distribution expenses?
These are the expenses which are incurred to promote sales and service to the customers. So sales promotion காகவும் service promotion காகவும் தான் இந்த மாதிரி expenses எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் தி அதர் ஹேண்டை செப்பரேட்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஸோ ஆர் தோஸ் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் இன்கர்ட் ஃபார் வேர் ஹவுசிங் அண்ட் ஸ்டோரேஜ். இப்போ குட்ஸை நம்ம ஒரே இடத்துலேருந்து சேல்ஸ் பண்ணாமல் வேர் ஹவுஸ் வேறு எங்கேயாவது இடத்துல இருக்கும். ஸோ அந்த வேர் ஹவுஸில் போய் நம்ம குட்ஸை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம வேர் ஹவுஸுக்கு ரெண்ட் பே பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அந்தந்த மார்க்கெட்டுக்கு குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் கிட்டே இருக்கிற ஏதாவது வேர் ஹவுஸில் நம்ம குட்ஸை போய் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸும் இன்க்ளூட் ஆகும். பிகாஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம அந்த சார்ஜை பே பண்ணுறோம். Next, packing for goods sent and making the goods available for delivery to customers. So not only that, packing goods. So packing goods na நம்ம எதுக்கு பேக் பண்ணுறோம்? to make it in a deliverable condition இல்லையா? So even that is included. So overall all this can be called as selling and distribution expenses. So once again I repeat, what are the selling and distribution expenses? Carriage outwards, advertisements, commission, brokerage, bad debts or provision for bad debts, export duty, packing charges. Hope you understood this session. See you in the next session. Thank you.